3 வயதில் விளையாடிக் கொண்டே ரயிலில் ஏறி தமிழ்நாட்டிற்கு வந்த சிறுவன் 31 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றோரை தேடிச் சென்ற பாச மகன். இதயம் நொறுங்க வைக்கும் பரிதாப கிளைமாக்ஸ். நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அதோனி பகுதியைச் சேர்ந்தவர் வீரேஷ் ஜனார்த்தன் 1993ஆம் ஆண்டு அதோனி ரயில் நிலையம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது விளையாட்டுத்தனமாக ரயிலில் ஏறிய போது அவருக்கு 3 வயது. ரயில் அவரை தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னைக்கு அழைத்து வந்துள்ளது. அங்கு ரயில்வே போலீசார் சிறுவனை விசாரித்த போது தனது தந்தை பாட்டி பெயரை தவிர வேறு எந்த பதிலும் சரியாக சொல்ல தெரியாமல் இருந்துள்ளார். இதனால் குழப்பமடைந்த ரயில்வே போலீசார் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் சேர்த்துள்ளனர். சிறுவன் யார் என்கிற அடையாளத்தை தெரிவிக்க இயலாமல் மும்பைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு வளர்ந்து தனது வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்துள்ளார் வீரேஷ். நவி மும்பையில் திருமணம் செய்து மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருந்த வீரேஷ் தனது மனைவியுடன் கேட்டரிங் தொழில் நடத்தி வருகிறார். அவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் தனது பெற்றோரை தேட ஆரம்பித்தார். உள்ளூர் யூடியூப் சேனல்கள், துணை கலெக்டர் ஆகியோரின் உதவிகளுடன் தனது பெற்றோரை தேட காத்திருந்தது அதிர்ச்சிதான். அதாவது வீரேஷின் தாய்மாமா ஜெகதீஷ், அத்தை லட்சுமி உள்ளிட்ட உறவினர்கள் இது சிறுவயதில் காணாமல் போன தனது தங்கை மகன் என்பதை அறிந்து போலீசார், துணை கலெக்டர் மௌரிய பரத்வாஜ் மற்றும் யூடியூபர்ஸ் மூலம் வீரேஷை சந்தித்தனர். அந்த உருக்கமான சந்திப்பு சுற்றியிருந்தோரை கண்கலங்க வைத்தது. வீரேஷ் கர்னூல் நகரின் புறநகரில் உள்ள சுதிரெட்டி பல்லே கிராமத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். வீரேஷ் இப்போது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே பேசுகிறார். தெலுங்கு மறந்துவிட்டார் என்றாலும் உறவினர்களுடனான உணர்ச்சி பூர்வமான சந்திப்பு மொழியை கடந்து உருக வைத்தது. இதனைத் தொடர்ந்து தனது தாய், தந்தை, பாட்டியை சந்திப்பேன் என்று பெரும் ஏக்கத்துடன் காத்திருந்த வீரேஷுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செய்தியை அவரது தாய்மாமா ஜெகதீஷ் தெரிவித்தார். அதாவது வீரேஷ் காணாமல் போன பிறகு அவரை பல இடங்களில் தேடிய அவரது அப்பா ஜனார்த்தன் 1997ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். அவரது அம்மா பத்மாவும் 2001ஆம் ஆண்டும், அவரது பாட்டி அஞ்சனம்மா 2011ஆம் ஆண்டில் இறந்துவிட்டதாக கூறினார். இந்த தகவலை கேட்ட வீரேஷ் மனமுடைந்து அழுதுள்ளார்.